இது நியூஸ் 7 உங்களுக்காக கும்பகோணத்துலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைல் ஃபோன் அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் பேசிக் வெர்ஷன் 2.3.6 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.0.2 இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் இன்னும் நான் மொபைல் இது வாங்கினதுலேருந்து டெவலப்பர் ஆப்ஷனை இன்னும் எலிஜிபிலிட்டி பண்ணல. அது பண்ணுறதுனால எவ்வளோ மொபைல் ஸ்லோவாக இருக்குங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. பார்த்துங்க, இந்த அபவுட் ஃபோனுங்கிறது இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் எலிஜிபிலிட்டி பண்ணலைன்னா எப்படி பண்ணணுன்னா, அபவுட் ஃபோனில் உள்ளே போயிட்டு இந்த பில்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கடைசியாக LXI 225053.1 இது பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் நம்பர் போயிட்டு 5 டைம் கண்டினியூவாக 4 or 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படின்னு ஒன்று வந்துடும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று வருது பார்த்தீங்களா, இதுதான். இது மொபைலில் ஆனில் இருக்கப்ப நிறையா ஸ்லோவாகும். அதாவது மொபைல் ரேம் வந்து நிறையா டெவலப்பர் ஆப்ஷன் ஆனில் இருக்கப்போ நிறையா இதாகும். நீங்கள் இதில் எதுவும் போய்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டாம். சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் மொபைல் ஸ்லோவாகுமே தவிர ஃபாஸ்ட்டாக இருக்காது. அது நிறையா பேருக்கு தெரிய மாட்டுது. போயிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அது தேவை இது தேவைன்ட்டு. இதில் எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. அதப்போ உங்கள் மொபைல் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது நான் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாயிருக்கும். அந்த யூஎஸ்பி டிபாக் அது வந்து அது தேவைன்னா மட்டும் இது பண்ணிங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது எல்லாமே விட்ருங்க. எல்லாமே எதையுமே ஆன் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக இது ஆஃபில் இருந்தாலே பிரச்சனை இல்லை, சரிங்களா. நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க யூஎஸ்பி வழியாக அப்படின்னா மட்டும் இந்த வரைக்கும் பாருங்கள், டீபக்கிங் அப்படின்னு அது மட்டும் யூஎஸ்பி டீபக்கிங் மட்டும் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. இப்போ மட்டும் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும். அப்படி இல்லைன்னா டெவலப்பர் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்படி இருந்தால் தான் உங்கள் மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி வச்சு அந்த சில இதெல்லாம் போயிட்டு மாற்றி வச்சா அது கண்டிப்பாக அதிகமாக, ஏன்னா ரேம் இது டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோனை வந்து ஸ்லோ ஆக்குறது உள்ளது. இந்த ஷோ டச்சஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம மொபைலில் எங்கெங்கே டச் பண்ணுறோங்கிறதெல்லாம் வரும். அதே மாதிரி பாயிண்டர் லொக்கேஷன் எங்கே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே இதில் வந்து நிறையா இருக்குது. இதுதான் டெவலப்பரோட ஆப்ஷனே. அதே மாதிரி ட்ராயிங் ஃப்ரெஷ் அப்டேட்டு, ஸோ லேயர்ட் பவுன்ஸு, இது நிறையா பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன். இது வந்து 1xல் தான் இருக்கணும், 0.5xல் வைக்காதீங்க. இன்னும் மொபைல் ஸ்லோவாக தான் வரும். தோற்றத்துக்கு நல்லாயிருக்கும் வச்ச வேகத்துக்கு, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஃபோர்ஸ் CPU ரிட்டரிங் அப்படி கொடுத்தாச்சுன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம CPU ஒர்க் ஆகுது டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பார்த்தீங்களா, அதில் தெரியும். நிறையா இருக்குது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் இதோ மேலே தெரியுது பாருங்கள், ஸோ CPU யூசேஜ் மேலே காட்டுது பார்த்தீங்களா. இது உங்களுக்கு இப்படி தெரியாது, எம்டி ஸ்க்ரீனில் நல்லா தெரியும். இதில் எப்படி தெரியுது பார்த்தீங்களா. இது மாதிரி நிறையா இதாகும். இதே வந்து டெவலப்பர் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டால் இந்த எந்த பிரச்சனையுமே இருக்குது. ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே காட்டும், சரிங்களா. இப்போ நான் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேங்கிறதுனால அதுவாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் செலக்ட் பண்ணதெல்லாம் பார்த்துங்க. இந்த மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வச்சிங்க டெவலப்பர் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டும் ஒரு நல்ல ஒரு இதோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.